ஹலோ ஆல், வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே வித்தியாசமான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ப்ரோக்கலி கார்ன் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு முதல்ல ப்ரோக்கலியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண ப்ரோக்கலியை சூடான தண்ணியில போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு பிளான்ச் பண்ண ப்ரோக்கலியை எடுத்து தனியா ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடுங்க. இது நல்லா ஆறுனதும் நல்லா பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் கார்னை கொஞ்சமா உப்பு போட்டு நான் வேக வச்சு இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியா நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துருங்க. இதை லைட்டா வதக்கி விடுங்க. இது கூட கொஞ்சமா நறுக்கி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட்டை மட்டும் இதுல நான் சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டா வதக்கி விட்டுருங்க. அடுத்து இது கூடவே கொஞ்சமா பொடியா நறுக்கின கேரட் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்சிருந்த ப்ரோக்கலியும் இது கூடவே சேர்த்துருங்க. இப்ப இது எல்லாத்தையும் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதுல இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. காய் நல்லா வெந்ததும் வடிச்சு வச்ச பாஸ்மதி ரைஸை இதுல சேர்த்துருங்க. இது கூடவே நம்ம வேக வச்ச கார்னையும் இதுல சேர்த்துருங்க. நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்லயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம கார்ன்லயும் உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்ச ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் ஹை ஃப்ளேம்ல அரிசி உடையாம நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ப்ரோக்கலி பிடிக்காதுன்னு சொல்ற குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.